जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். மகர ராசி நேயர்களை, உத்திராடம் மகர ராசி, திருவோணம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வேலை பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களின் திறமைக்கு போட்டியா ஒருத்தர் செயல்படலாம். உங்களுக்கு போட்டியா ஒருத்தர் வரான வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிற மாதிரி எவ்வளவு நாள் நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க, நம்ம தான் எல்லாம் செய்யறோம், நமக்கு தான் எல்லாமே அப்படின்னு. இப்ப உங்களுக்கு போட்டியே ஒரு ஆள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. மகர ராசி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யார் ஆதிக்கம்? சனி பகவானுடைய ஆதிக்கம். பைரவர் வழிபாடு நிறைய பண்ணணும். சனி ஆதிக்கம் பெற்ற ராசி. ஸோ மகர ராசியை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் யோசிச்சு நிதானிச்சு செய்யணும். பிடிவாதத்தை விட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி கரெக்டா இருக்கிறது நல்லது. இது என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு போட்டியாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக நீங்கள் செய்ய பணியில் குறை தேடி மேலிடத்தில் புகார், உங்களை பத்தி ஒரு புகார் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாசத்துல. நல்லா ஞாபகம் வச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புகார் போச்சு, அந்த மாதிரி வேலையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு இமீடியட்டாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அதற்கான சொல்யூஷன்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். முக்கியமான பொறுப்பை வேறு ஒருவரை ஒப்படைக்கும் போது முழுமையாக கண்காணிங்கள். ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோங்கிறதுக்கோசரம் நீ வாட்டுக்கு மிதப்பில் இருந்துட்ட, அது நாளைக்கு அவன் வேற ஏதாவது ஒன்று பண்ண போய் உனக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ பார்த்துக்கும். அலுவலகத்தில் நடைபெறும் சூழ்நிலை நேரடியாக ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அலுவலகத்தில் ஒரு கெட்ட சூழ்நிலைகள் உருவாருதா, எதுவும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் மனசுக்கு சரியான சூழ்நிலையில் நடக்கலையா, அதில் போய் தலையிட்டுக்காத. என்ன எதில் தலையிட்டால் நல்லதோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. குடும்பத்தில் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு திருவோண நட்சத்திரம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் திருமண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. கொஞ்சம் மன போராட்டங்கள் அதிகமாக இருக்கு. அவிட்டம் கேட்கவே வேண்டாம். நான் ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்து தானே ஆகணும். இன்னும் சொச்ச வாழ்க்கை இருக்கு இல்லையா, பண்ணி தானே ஆகணும். நல்லதோ கெட்டதோ சில விஷயங்கள் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கு. சில பேருக்கு மன இறுக்கம் அதிகமாக இருக்கும் மகர ராசி பொறுத்த அளவுக்கு. பழைய கடன் தொடர்பான அழுத்தங்கள் மீண்டும் தலை தூக்கலாம். வீட்டுப் பொருட்கள் அல்லது இயந்திர பழுது காரணமாக திடீர் செலவு ஏற்படலாம். தேவையில்லாத டிவி செலவு, தேவையில்லாத வாஷிங் மிஷின் செலவு, இல்லைன்னா கார் செலவு, ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரதுக்கான வாய்ப்புகளுக்கு. அதிக வட்டி தருவதாக கூறப்படும் திட்டங்களில் பணத்தை சிக்க விடாதீர்கள். நான் பணம் கூட தரேன், நான் பணம் அப்படி தரேன் இப்படி தரேன்னு சொல்ற விஷயத்துல எல்லாம் தலையிடாது. உங்கள் முடிவு, உங்க வீட்டில் உள்ள முடிவே ஒருவர் ஏற்காத இப்போ நீ வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோயேன், அதை ஏத்துக்க மாட்டாங்க, சண்டை போடுவேன். நீ ஏன் அதெல்லாம் சொல்ற, என்னால் இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது, பண்ண முடியாது, உனக்கு ஆப்போசிட்டா பேசலாம். சில விஷயங்கள் நடக்கும். சகோதரர்களிடையே சொத்து அல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அக்காவுக்கு கொடுக்காத, தங்கச்சிக்கு கொடுக்காத, தம்பிக்கு கொடுக்காத, அண்ணனுக்கு கொடுக்காத,
ஏதாவது ஒரு பிரச்சனை பண விஷயத்துல இருந்தும் கிடைக்காத சூழ்நிலை எல்லாம் இருக்கும். குடும்ப விஷயத்தை வெளியே எடுத்து சென்று பேசுவது சங்கடத்தை ஏற்படுத்தும். துணையின் மனதில் இருக்கும் அதிருப்தி திடீரென வெளியிடப்படலாம். ஒரு லவரா இருக்காங்க, உன் மேல எனக்கு இது இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனம். நீண்ட நாட்களாக பேசக்கூடாத ஒரு விஷயம் மீண்டும் விவாதத்திற்கு வரலாம். திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தால், திருவோண நட்சத்திரம் மகர ராசி ஆண்களாக இருந்தால், மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் வைத்திருக்கும் ரகசிய நட்பு வெளியே வரும். ஆகஸ்ட் மாதம் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயம் கிளறி பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்கிறேன், பண்ணுங்க. அடுத்ததாக பிறர் செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்கும் நிலை ஏற்படலாம். ஆதாரங்களை கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிக்கல் வரும். மூட்டு முழங்கால் முதுகு பகுதிகளில் சிரமம் ஏற்படுத்தலாம். தொடர்ந்து வேலை செய்வதை குறைத்து சிறு இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே கண்டினியூஸாக வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுடைய இதில் எல் தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி தீபம் ஏற்றி வர்றது நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது, ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லபடியாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம், நடக்கும். திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதுக்கான சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், புதிய பட வாய்ப்பு, புதிய நாடக வாய்ப்பு, அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வரும். அதே போல் மாணவிகளுக்கு நல்ல நெருக்கமானவர்களுடைய ஆசிரியர்கள், நெருக்கமான சில விஷயங்களை நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஒரு அளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மகர ராசி பொறுத்தளவுக்கு உண்டு. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது ராசி பலன்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது என் குடும்பத்தில் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, இப்போ நேரம் எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.